இன்னைக்கு நம்ம கேட்க போகிற கதையோட பேர் நேற்று. வாங்க எல்லாம் கற்பனை உலகத்துக்குள்ளே போகலாம். ஒரு வீட்டில் ஒரு அம்மா, ஒரு அப்பா, அப்புறம் அவங்க 2 பேருக்கு ஒரே ஒரு பொண்ணு. அதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கு ஒரு தாத்தா. இந்த தாத்தா யாருன்னா அவங்க அப்பாவோட அப்பா. இந்த மாதிரி அந்த குடும்பத்தில் அந்த தாத்தா, அந்த அப்பா அம்மா, அப்புறம் அந்த பொண்ணு, இந்த 4 பேரும் இருக்காங்க. அந்த பொண்ணுக்கு இப்போ ஒரு 8 வயசு இருக்கும். அந்த தாத்தா என்ன பண்ணுறாரு, அந்த பொண்ணுக்கு இந்த மாதிரிம்மா உனக்காக நான் ஒரு வாட்ச் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு வாட்ச் வந்து அவர் கையில் அந்த பொண்ணு கையில் கட்டி விடுறாரு. அந்த பொண்ணுக்கு ஒரே சந்தோஷம். ஏன்னா அந்த பொண்ணுக்கு பிடிச்ச பிளாக் கலர் வாட்ச் அது. சரி தாத்தா ரொம்ப ஹாப்பி தாத்தான்னு சொல்லிட்டு அந்த தாத்தாவுக்கு ஒரு முத்தம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் திருப்பி அவள் சாயங்காலம் அப்படியே விளையாட போகிறாள். இப்படியே வருஷங்கள் ஓடுது. இப்போ அந்த 8 வயசு இருக்க பொண்ணுக்கு 18 வயசு ஆயிடுச்சு. இப்போது அவள் கூட அந்த தாத்தா இல்லை. ஏன்னா ஒரு நாள் திடீர்னு அந்த தாத்தா காணாமல் போயிட்டார். அவர் எப்படி காணாமல் போனால் ஒன்றுமே புரியல. ஏன்னா தினமும் காலையில் அந்த தாத்தா வாக்கிங் போகிற மாதிரி தான் போனார். ஆனால் அப்படி காலைல போனவர் திருப்பி வீட்டுக்கே வரல. இவங்களும் நிறைய சோர்ஸ் வச்சு தேடி பார்த்துட்டாங்க. ஆனால் எதுவுமே ஒத்து வரல. இப்போது அந்த பொண்ணுக்கு 18 வயசு ஆயிடுச்சு. இப்போது அவள் காலேஜுக்கு போகிறா. ஃபஸ்ட் டே காலேஜ் போயிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்கா. ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஒரு வித்தியாசமான அனுபவங்கள் தான் அவளுக்கு கிடைக்கிது. இப்படி காலேஜ் ஒரு வாரம் முடியுது. இப்படி ஒரு வாரம் முடிஞ்சதுக்கப்புறம் ஹாஸ்டலில் இருக்க, அதாவது காலேஜ் ஹாஸ்டலில் இருக்க அந்த பொண்ணை கொடுக்குற பொண்ணுங்க வாடி போய் விளாட்லான்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு அந்த கிரிக்கெட் விளாண்டுட்டு வந்திருக்காங்க அந்த கேர்ள்ஸ் ஹாஸ்டல் பக்கத்தில். அப்படி விளாண்டுட்டு இருக்கும்போது இந்த பொண்ணு என்ன பண்ணிட்டா, ரன் ஓடும்போது கீழே விழுந்துட்டா. இப்படி கீழே விழுந்ததில் அவள் கட்டியிருந்த அந்த வாட்ச்சு உடஞ்சி போச்சு. அதாவது அந்த தாத்தா கொடுத்தாரு பார்த்தீங்கன்னா ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி, 10 வருஷமாக நல்லா ஓடிட்டு இருந்த அந்த வாட்ச்சு இப்போ கீழே விழுந்தோடனே உடஞ்சி போச்சு. உடஞ்சி போச்சுன்னா லைட்டாக அந்த ஒரு விரிசல் விட்டுருக்கும் பார்த்தீங்களா அந்த கண்ணாடியில், அது மாதிரி ஆயிடுச்சு. அந்த வாட்சும் ஓடலை. இவளும் தட்டி தட்டி பார்க்குறா, ஓடாமல் போயிடுச்சு. சரி ஓகே அப்படின்னு விளையாட்டுலாம் முடிச்சுட்டு திருப்பி ரூமுக்கு வரா. ரூமுக்கு வந்தோடனே ஒரு மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணுறா. ஐயோ தாத்தா கொடுத்த வாட்ச் 10 வருஷம் ஓடிட்டு இருந்துச்சு, இப்போ இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு. அப்புறம் அவரோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்க, ஒன்றும் இல்லை, நீ கொஞ்சம் அந்த பட்டன் லூஸ் ஆயிடுச்சு, அதை டைட் பண்ணி ஒரு 2 தட்டு தட்டுனா ஓடிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு அவளும் நைட்டு சாப்பாடு சாப்பிட்டுட்டு ஹாஸ்டலில் அவளோட ரூமுக்கு வந்து அந்த வாட்சை தட்டி பார்க்குறா. தட்டி அதுன்னு பண்ணி பார்க்குறா. ஒரு வழியாக அந்த வாட்ச் ஓட ஆரம்பிச்சிருச்சு. சரி அப்பா வாட்ச் ஓடிடுச்சிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவளை அதுக்கு குட் நைட் சொல்லி தூங்குறா. இப்படி குட் நைட் சொல்லி தூங்கிட்டு அடுத்த நாள் காலைல திருப்பி ஃப்ரெஷ்ஷாக எழுந்திரிக்கிறான். எந்திரிச்சதுக்கப்புறம் சுற்றி முற்றி பார்க்குறா, ஒரே பனிமூட்டமாக இருக்குது. என்னால் இது முந்த நாள் மாதிரி இன்றைக்கி ரொம்ப பனிமூட்டமாக இருக்கேன்னு சொல்லிட்டு போயிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அப்படியே போகிறா காலேஜுக்கு. காலேஜுக்கு போனால் இன்றைக்கி வெனஸ்டே டைம் டேபிளுங்கிறாங்க. அப்புறமா அவள் சொல்ல, இல்லைங்க இன்றைக்கி ஃப்ரைடேங்க, என்னங்க வெனஸ்டே டைம் டேபிள் வந்து நீங்கள் வரீங்கன்னு சொல்லி பேசும்போது, இன்றைக்கி எங்கே ஃப்ரைடே, இன்றைக்கி வெனஸ்டே, என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இவளுக்கு ஒன்றுமே புரியல. என்னடா இது இன்றைக்கி ஃப்ரைடே, அதனால நம்ம தான் கன்ஃபியூஸ் ஆகிட்டோமான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் செக் பண்ணி பார்க்குறா. ஃபோன்லேயா இருக்கட்டும், கேலண்டர் எல்லாத்துலேயுமே இன்றைக்கி வெனஸ்டேன்னு காட்டுது. சரி ஓகே நம்ம தப்பாக புரிஞ்சுக்கிட்டோம் போல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாள் அப்படியே முடியுது. ஆனால் அந்த நாள் முழுக்க நடந்த அவளுக்கு எல்லா விஷயங்களுமே ஏற்கனவே நடந்த மாதிரியே ஒரு ஃபீல் ஆகுது. சரின்னு சொல்லிட்டு தூங்குறா. தூங்கி எழுந்திரிச்சிட்டு அடுத்த நாள் பார்க்கும்போது இன்றைக்கி செவ்வாய்க்கிழமைங்கிறாங்க, அதான் டியூஸ்டேங்கிறாங்க. அவளுக்கு ஒன்றுமே புரியல. என்னடா இது, நம்ம அப்படி தான் வியாழக்கிழமை நைட்டு தூங்குகிறோம், வெள்ளிக்கிழமைன்னு சொல்லாமல் புதன்கிழமைங்கிறாங்க, இப்போது இன்றைக்கி தூங்குகிறோம் செவ்வாய்க்கிழமைங்கிறாங்க, என்ன தான் ஆச்சு அப்படின்னு நான் வாட்சை பார்க்குறா. அவன் வாட்சை பார்க்கும்போது அந்த முள் வந்து ரிவர்ஸில் ஓடிக்கிட்டு இருக்கு. இவன் வந்து அதிகமாக வாட்சில் டைமே பார்க்க மாட்டா, சும்மா ஒரு ஷோக்காக தான் கட்டியிருக்கான்னு வச்சுக்கோங்களேன். இவள் டைம் பார்த்தோன்னே என்னடா இது ரிவர்ஸில் ஓடிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன வேணும் தெரியாமல் ஒரே குழப்பத்தில் இருக்கா. ஒரு ரிவர்ஸ் ஓடுறதுனால தான் இப்படி ஆகுதா, என்ன நடக்குது இங்கே அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்கிறா. இந்த மாதிரி என்னோடய வாட்ச் ரிவர்ஸில் ஓடுது, இது எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு. அவங்க 2 போய் வாட்ச் மெக்கானிக்கிட்ட கொடுன்னு சொல்கிறாங்க. இவளும் அந்த வாட்ச் எடுத்துகிட்டு பக்கத்தில் கடையில் போய் கொடுக்குறா. அந்த கடையில், இல்லைம்மா இது ரொம்ப பழைய வாட்சாக இருக்குது, இந்த வாட்ச் தான் இங்கே ரிப்பேர் பண்ண கூட எப்படின்னு தெரியாது, இதெல்லாம் வந்து அதாவது 90ஸில் வந்த வாட்ச்சு, 90களில் வந்த வாட்சை கொண்டு வந்து நீ கொடுத்தா எப்படிம்மா, எங்களுக்கு எதுவும் தெரியாது இதை பற்றின்னு சொல்கிறாங்க. அவளும் இதை பற்றி கேட்டுட்டு சரிங்க அப்படின்னா எங்கே சரி பண்ணுவாங்கன்னு கேட்குறா. அவங்க இருந்துட்டு ஒரு இடத்த சொல்கிறாங்க சிட்டியில். இவங்க சரி நம்ம நாளைக்கு எந்திரிச்சு அங்கே போய்க்கலாம்னு தூங்குறா. பார்த்தா எந்திரிக்கிறா. இன்றைக்கி திங்கக்கிழமை, அதாவது முன்னாடி நாள் காலையில் எந்திரிக்கிறா. பார்த்துட்டு சரி ஓகே இது நடந்துக்கிட்டு இருக்கு, நான் ஃபஸ்ட்டு போய் இந்த வாட்சை சரி பண்ணுவோம், இந்த வாட்சை சரி பண்ண எல்லாம் சரியாயிரும்னு சொல்லிட்டு அந்த வாட்சு கடைக்கு போகிறா காலேஜுக்கு லீவ் போட்டுட்டு.
போயிட்டு அந்த வாட்சை கொடுத்தோடனே, இந்த பாருங்கள் இந்த வாட்ச் வந்து சரி பண்ணி தாங்கன்னு சொல்கிறாங்க. அதுக்கு அவங்க சொல்கிறாங்க, இந்த வாட்ச் என்ன மாடல்னே தெரிலைங்க, இது வந்து உள்ளே இருக்கிற அந்த பார்ட்ஸு மெக்கானிசம் எல்லாமே டோட்டலி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இந்த இந்த வாட்ச் எப்படி பண்ணாங்கன்னு சுத்தமாக புரியல. இந்த மாதிரி ஒரு வாட்ச்சு இப்படி பண்ண முடியுங்கிறது பார்த்தா எங்களுக்கு தெரியுது. இது எப்படி சரி பண்ணுறதுனே தெரியல. வாட்ச்சு சரியாக ஓடுற மாதிரி தான் மெக்கானிசம் பார்த்தா தெரியுது. ஆனால் உங்களுக்கு ரிவர்ஸில் ஓடிக்கிட்டு இருக்கு. இது அவ்வளோதான், ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு அவளும், சரிங்க இது என்ன கம்பெனின்னு சொல்லுங்கள், நான் போயிட்டு அந்த கம்பெனிகிட்ட போய் பேசிக்கிறேன் அப்படிங்கிறாங்க. அதுக்கு அந்த கடைக்காரங்களும் இருந்துட்டு, இல்லை இது இந்த கம்பெனி பேரே போடல பாருங்கள், அந்த வாட்ச் மட்டும் தான் பண்ணியிருக்காங்க. இது வந்து அந்த காலத்தில் வந்து சில பேர் கையிலேயே வாட்ச் பண்ணி விற்றுக்கிட்டு இருந்தாங்க வீட்டில், அது மாதிரி ஆட்களாக இருப்பாங்க போலன்னு சொல்கிறாங்க. ஆனால் இவளுக்கு வந்து ஒன்றும் புரியல. ஏன்னா அவங்க தாத்தா ஒன்றும் வாட்ச் மெக்கானிக் இல்லை, அவர் வீட்டில் இருக்க வாட்சும் செஞ்சதில்லை. சரி இப்போது என்ன பண்ணுறதுன்னு புரியாமல் இவன் நைட்டு குழப்பத்திலே தூங்குறா. இப்படியே ஒரு வருஷம் ஓடி போயிடுது. இவளுக்கு இப்போ வந்து வயசு 1 வயசு கம்மியாயிடுச்சு. அதாவது இப்போ திருப்பி 12th எக்ஸாம் எழுத போகிறா. இவளுக்கெல்லாம் ரிவர்ஸில் நடக்கவும் ஒன்றுமே புரியல. என்னடா இது காலம் இப்படி போயிட்டுருக்கே அப்படின்ட்டு இருக்கா. பப்ளிக் எக்ஸாம் 12th இருக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாம் நடக்கும்போது அவளுக்கு தெரியும் இந்த கொஸ்டின் பேப்பர் இன்றைக்கி வரப்போகுதுன்னு. கரெக்டாக அதே வந்துச்சு, அதே எழுதுறா. அதனால் என்ன பண்ணுறா, அடுத்த நாள் அதாவது கடைசி எக்ஸாமுக்கு போனாளா, இப்போ கடைசி எக்ஸாம் முன்னாடி நாள் காலைல போயிட்டா. அந்த நாள் நைட்டு தூங்கிட்டு திருப்பி போய் பார்க்கும்போது அந்த கொஸ்டின் பேப்பர்லாம் தன்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்கிறா, இந்த கொஸ்டின்ஸ் வரும் படிச்சுக்கோங்கன்னு. கரெக்டாக அதே கொஸ்டின்ஸ் வருது, எல்லாம் அவளை அப்படியே பாராட்டுறாங்க. இப்போ திருப்பி அதுக்கு முன்னாடி நாள் நைட்டு வருது, அதுக்கு முன்னாடி நாள் காலையில் வருது, இவன் அந்த நைட்டு தூங்கி இப்படியே போயிட்டுருக்கு. இவளுக்கு ஒரு பக்கம் அது ஜாலியாக இருக்குது. ஆனால் ஒரு 5 வருஷம் இப்படியே போகுது. இப்போது அவர் 8வது படிச்சுக்கிட்டு இருக்கா. அப்படி படிச்சுட்டு இருக்கும்போது எனக்கு ஒன்று புரியுது, சரி நம்ம வந்து இப்படி ரிவர்ஸில் போயிட்டுருக்கோம், இது ஒரு பக்கம் ஜாலியாக இருக்குது, நம்ம திருப்பி வந்து சின்ன வயசு லைஃப்லாம் என்ஜாய் பண்ணுறோம், திருப்பி நம்ம ஸ்கூல் லைஃப்குள்ளே போகிறோம், காலேஜ் லைஃப். அவளுக்கு வந்து அவள் காலேஜை விட ஸ்கூல் தான் பிடிச்சிருந்துச்சி. அதுக்கேற்ற மாதிரி இப்போ ஸ்கூல் லைஃப்பும் கிடைக்கும், அவள் பாட்டுக்கு அமைதியாக இருந்துட்டா. ஆனால் இப்படியே போயிட்டுருக்கும் போது தான் அவளுக்குள்ள ஒரு கேள்வி வருது, சரி இப்போ நம்ம 20 வயசு இருந்துச்சு அப்படின்னா நம்ம குறைஞ்சபட்சம் ஒரு 40 வருஷமாக அதுக்கப்புறம் வாழ்ந்துருப்போம். இப்போ நம்ம அந்த 20 வயசுலேருந்து ரிவர்ஸில் போயிட்டுருக்கோமே, அப்படின்னா நம்ம இன்னும் ஒரு 15 வயசில் இறந்துருவோமா 15 வருஷத்தில் அப்படின்னு சொல்லி பயப்பட ஆரம்பிக்கிறா. ஐயோ இப்போ எப்படிடா சரி பண்ணுறதுன்னு சொல்லி ஒரே யோசனை அவளுக்குள்ள. நீங்களே சொல்லுங்கள் பார்ப்போம், நமக்கு வந்து நம்மளோட சாவு எப்போ வருதுன்னு தெரியாது, அதனால் நம்ம பாட்டுக்கு வாழ்ந்துட்டுருக்கோம். ஆனால் நம்ம சாவு இன்னும் கரெக்டாக ஒரு 13 வருஷம் 12 வருஷத்தில் இந்த நாள், அதாவது நம்ம பிறந்த நாள் அப்போ தான் நமக்கு வந்து திருப்பி சாவு வரப்போகுது. அதாவது கரெக்டாக பிறந்த நாளைக்கு முன்னாடி நாள் அவள் பிறக்க போகிறா, அவள் கருவில் இருக்க போகிறா. இந்த மாதிரி ஒரு நிலைமை அவருக்கு வந்துருச்சு அப்படிங்கிறது அவளுக்கு தெரியுது. இப்போ என்னடா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அவள் யோசிச்சுக்கிட்டே இருக்கா. சரி இது வந்து ஒத்து வராது, நம்ம ஏதாவது முயற்சிகள் பண்ணுவோன்னு சொல்லிட்டு அவளே அந்த வாட்சை கழட்ட பார்க்குறா. ஆனால் அந்த வாட்சை வந்து, அதாவது அந்த வாட்சை கையை விட்டு கழட்டிடுறா. ஆனால் அந்த வாட்சுக்கு எதையுமே அவளால் மாற்றவே முடியல, கழட்டவும் முடியல, ஒன்றுமே பண்ண முடியல. டைட்டாக இருக்குது வாட்சே. அவளுக்கு உடைக்கலான்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது தான், இல்லை ஏற்கனவே லைட்டாக விழுந்ததுக்கே டைம் ரிவர்ஸில் ஓட ஆரம்பிச்சிருச்சு, நம்ம பாட்டுக்கு வாட்சை உடச்சி நம்ம உயிருக்கே ஆபத்தாயிருச்சுன்னா என்ன பண்ணுறது, இருக்கிற வருஷத்தையாவது வந்து கொஞ்சம் நம்ம பார்த்து வாழணும் அப்படின்னு அப்படியே வருஷங்கள் உருண்டு ஓடுது. இப்படியே போய் கடைசியில் இவன் எங்கே வந்து இப்போ நிற்கிறானா, அவள் 8 வயசு பிள்ளையா இருந்தா பார்த்தீங்களா கதையோட ஆரம்பத்தில், அந்த தாத்தா கூட வந்து வாட்ச் கொடுத்தாரு, அந்த நாளைக்கு இப்போ வரா. இப்போ அந்த நாளைக்கு வந்துட்டா. அந்த தாத்தா வந்து காலையில் ஏதோ ஒன்று தேடிக்கிட்டு இருக்காரு. இவளுக்கு தெரிஞ்சு போச்சு, சரி இந்த வாட்ச் தான் தேடுறாரு, நம்ம அப்படியே தெரியாத மாதிரி அந்த வாட்சை வந்து அவரோட ரூமில் அந்த டேபிளில் வச்சுருவோன்னு சொல்லிட்டு, எந்த இடத்துலேருந்து அந்த தாத்தா அந்த வாட்சை எடுத்து கொடுத்தாரோ இவளுக்கு ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி, அதே வாட்சை அதே இடத்துல வைக்கிறா அந்த தாத்தாவுக்கு தெரியாமல். வச்சுட்டு இவள் அப்படியே போய் வழக்கம் போல் விளாட்ற மாதிரி விளாண்டுக்கிட்டு இருக்கா. இப்போது அந்த தாத்தா பார்த்துட்டு, என்ன வாட்ச் உடஞ்சி போச்சு, எப்படி உடஞ்சிருக்கும், புதுசானே வச்சுருந்தோம் அப்படின்னு யோசிக்கிறாரு. சரி பரவாயில்ல, நம்ம இதை சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போதே அப்படியே அந்த பொண்ணு எதுவும் தெரியாத மாதிரி வந்து கேட்குறான், என்ன தாத்தா ஆச்சு, ஏதோ வாட்ச் வச்சு பேசிகிட்டு இருக்கீங்களே அப்படின்னு. அந்த தாத்தாவும் சொல்கிறாரு, இல்லைம்மா உனக்காக தான் வச்சுருந்தேன் அந்த வாட்சை, ஆனால் உடஞ்சி போச்சு. இது வந்து நம்ம ஒரு பரம்பரை வாட்சுன்னு சொல்லலாம், இது பல வருஷமாக அப்படியே வந்து அப்படியே தாண்டி தாண்டி வந்துக்கிட்டு இருக்கு, இது வந்து எனக்கு வந்து என்னோடய அம்மா கொடுத்தாங்க அப்படின்னு அந்த தாத்தா சொல்கிறாரு. இதை கேட்டோடனே தான் அவளுக்கு புரியுது, ஏன் வந்து இந்த வாட்சை வந்து எந்த மெக்கானிக்கினாலையும் சரி பண்ண முடியல அப்படின்னு. ஏன்னா இது பல்லாயிரம் இல்லை, ஒரு சில ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே வந்து தயாரித்த ஒரு வாட்ச். அதனால் என்ன பண்ண தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருக்கா அவளும். சரி தாத்தா இது எப்படி தாத்தா இப்போ சரி பண்ணுறேன்னு கேட்குறா. அந்த தாத்தா வந்துட்டு, தெரிலம்மா இது எப்படி பண்ணுறேன்னு, இது வந்து அதாவது அந்த தாத்தாவோட தாத்தான்னு சொல்லி ஒரு இதை சொல்லிவிட்டு
அவர் வந்து கையாலேயே பண்ண வாட்ச் இது. அதனால் இது உடஞ்சிதுன்னா எப்படி சரி பண்ணுறேன்னு எனக்கே தெரில, கடைக்கு தான் போய் கேட்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. இவர் இருந்துட்டு, என்னடா இது நம்ம இந்த நாளைக்கு வந்துட்டோம், ஆனால் இப்போ இப்படி நடக்குது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே மெத்தையில் படுத்துக்கிட்டு இருக்கா தூங்காமல். அப்போ அவளுக்குள்ள இன்னொரு ஒரு கேள்வி வந்துச்சு. அது என்ன கேள்வினா, இந்த நாள் தான் அவளுக்கு அந்த வாட்ச் கிடச்சிது. இதுக்கு முன்னாடி நாள் அவள் போயிட்டா அப்படின்னா அவரோட கையில், அதாவது அவகிட்ட அந்த வாட்ச் இருக்காதே. இப்போ என்ன பண்ணுறது, என்ன நாளைக்கு நடக்க போகுது, அதாவது நேற்று முன்னாடி நாள் என்ன நடக்க போகுது அப்படின்னு யோசிக்கிறா. ஏன்னா அப்போ அவளுக்கு 8 வயசு இல்லையா, அதனால் அதுக்கு முன்னாடி நாள் என்ன நடந்துச்சுன்னா அவளுக்கு ஞாபகமே இல்லை சுத்தமாக. அதனால் இவளும் என்ன பண்ணுறா, அப்படியே தூங்குறா, என்னடா நடக்க போகுதுன்னு தெரியாமல். தூங்கி எந்திரிச்சும் போது பார்த்தா அவள் அதே நாளில் இருக்கா. அதாவது அந்த வாட்ச் வந்து இவ கையில் அந்த தாத்தா கொடுத்தாங்க பார்த்தீங்களா, அதே நாளில் திருப்பி எந்திரிக்கிறா. திருப்பி அதே மாதிரி நடக்குது. ஆனால் இந்த டைம் என்ன ஒரு வித்தியாசம் நடக்குதுன்னா, அந்த வாட்ச் இருக்குது பார்த்தீங்களா, அந்த வாட்ச் உடஞ்சி தான் இருக்குது. அந்த தாத்தாவும் இருந்துட்டு, அந்த தாத்தாவுக்கு ஞாபகம் இருக்குது, இது வந்து அந்த நாள் இல்லை, அதுக்கு அடுத்த நாள். ஆனால் நம்ம அதே நாளில் இருக்கோம் அப்படின்னு தெரியுது. ஆனால் அந்த தாத்தா இருந்தால் நமக்கு சும்மா தான் மனப்பிரமையாக இருக்கும் அப்படின்னு அதை கண்டுக்காமல் அவர் என்ன பண்ணுறாருன்னா, அந்த வாட்ச் பரம்பரை வாட்ச் தானே, அந்த நாள் வரைக்கும் அந்த தாத்தா கையில் தான் அந்த வாட்ச் இருந்துச்சு. அதனால சரி உடஞ்சாலும் பரவாயில்ல, நம்ம போட்டுக்குவோம், நம்ம பேத்தியும் கொடுக்க முடியாது போல், சரி பண்ணதுக்கப்புறம் கொடுத்துக்கலாம், அதுக்கு நம்மளே போட்டுக்கலான்னு சொல்லிட்டு அந்த வாட்சை போட்டுட்டு அவர் ஜாக்கிங் போனவர் தான். அதுக்கப்புறம் அவர் திருப்பி வீட்டுக்கு வரவே இல்லை. சரி, என்னடா தாத்தா இப்படி காணாமல் போயிட்டாரு அப்படின்னு யோசிக்கும் போது தான் இவளுக்கு ஒன்று தோணுது. ஆமாம், தாத்தா வந்து காலைல ஜாக்கிங் போகும்போது தொலைஞ்சு போனார் அப்படின்னு. அதுக்கப்புறம் இவ யோசிக்கிறா, ஒருவேளை நம்ம எப்படி நைட்டு தூங்கும்போதெல்லாம் வந்து முன்னாடி நாள் நைட்டு போகிறோமோ, முன்னாடி நாள் காலைல போகிறோமோ, அதே மாதிரி ஒரு வாட்ச் போட்டு போயிட்டு இப்போ மறைஞ்சிட்டாரு. ஒருவேளை இவர் தினமும் காலைல ஜாக்கிங் போகிறவர் தானே, இவர் முன்னாடி நாள் காலையில் அப்படி ஓட ஆரம்பிப்பாரோ அப்படின்னு யோசிக்கிறா. அவன் நினச்ச மாதிரியே தாத்தா இப்போ எங்கே போயிருக்காரு அப்படின்னா, முன்னாடி நாள் காலையில் ஜாக்கிங்கில் அப்படியே கண்டினியூ வராரு. இப்போ தாத்தாவுக்கு வந்து தோணுது, என்ன ஏதோ அதே மாதிரி நடக்குதுன்னு. அப்போ அவருக்கு புரிய வருது, சரி நம்ம வந்து இந்த மாதிரி ரிவர்ஸில் ஓடுற மாதிரி மாட்டிக்கிட்டோம், இனிமேல் நம்மளுக்கு வந்து. ஆனால் அவர் ரொம்ப சந்தோஷப்படுறாரு, ஏன்னா அவருக்கு வயசாயிருச்சு இல்லையா, நம்ம இன்னும் ரொம்ப வருஷம் வாழ போகிறோம் அப்படின்னு. அதுக்கப்புறம் ஆனால் என்ன பண்ணுறது, சரி ஓகே கிடச்சதான் கிடச்சிது, நம்ம போய் வாழுவோமே வாழ்க்கையை அப்படின்னு சொல்ல தாத்தா அதை சந்தோஷமாக எடுத்துக்கிறாரு. இப்படி அந்த பேத்திக்கு வந்த அந்த ஆபத்து, தாத்தா தாத்தா கையால் பேத்திக்கு வந்த ஆபத்து திருப்பி தாத்தாவுக்கே அது நல்லதாக போய் முடிஞ்சிருச்சு. அந்த பொண்ணும் நைட்டு தூங்கி எந்திரிக்கிறா, அடுத்த நாள் காலைல முழிக்கிறா. அதாவது அவள் அந்த டைம் லூப்பை விட்டு தப்பிச்சு அடுத்த நாள் காலைல எந்திரிக்கிறா. அப்படியே கதையும் முடியுது.